தமிழக அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின்கட்டண உயர்வை அறிவித்தது. இதற்கு தமிழக எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் அதிருப்தி தெரிவித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தப்பட்டது. அவ்வகையில் காஞ்சிபுரம் புறநகர் மாவட்ட தேமுதிக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் தலைமையில் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே மின்கட்டண உயர்வு, நியாய விலை கடைகளில் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கா நிலை மற்றும் காவிரி நீர் பெற்று தராத தமிழக அரசினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நல்லதம்பி கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை கூறி அனைத்து தொண்டர்களும் குரல் எழுப்பி கண்டனத்தை பதிவு செய்தனர். இதில் சிறப்புரையாற்றிய நல்லதம்பி மின்கட்டண உயர்வை மாதந்தோறும் கணக்கிடப்பட வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும் வகையில் உணவுப் பொருட்களை நியாய விலை கடைகளில் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் அமமுக கட்சியில் இருந்து விலகி தொண்டர்கள் பலர் தேமுதிகவில் இணைத்துக் கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் வெங்கடேசன், மாவட்ட பொருளாளர் லட்சுமணன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிம்பு மற்றும் காஞ்சிபுரம் புறநகர் மாவட்டத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். ஆர்ப்பாட்டம் கண்டுபிடிக்க ஆர்ப்பாட்டம், தேமுதிகவின் ஆர்ப்பாட்டம், நியாய விலைக்கு கடைக்கு போனால் காணுமே செய்யவில்லை.